வணக்கம். நான் சண்முகவேல் மணிராஜா. பாருங்க, இப்ப அமெரிக்கா உலகத்திலேயே பவர்ஃபுல் கண்ட்ரி, பெரிய வல்லரசு நாடு. நிறைய ஆயுதங்கள் நிறைய வச்சிருக்கு, பணம் நிறைய வச்சிருக்கு. பல நாடுகள் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. ஒப்பந்தங்களை போட்டு 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 தன் கட்டுப்பாடு வச்சிருக்கு. ஆனா ஏன் போய் இந்த ஈரானை போய் ஒரு சின்ன நாட்டை போய் மோதி கட்டுப்படுத்த பாக்குது? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை? வாங்க பார்க்கலாம். ஈரான் ஒரு சின்ன நாடு, வளைகுடா நாடுகள் ஒரு சின்ன நாடு. எல்லா வளைகுடா நாடுகளும் அமெரிக்காவோடு நல்ல நட்புறவோடு இருக்கிறார்கள், ஒப்பந்தங்களை போட்டு நட்புணர்வோடு இருக்கிறார்கள். ஆனால் ஈரான் நட்புணர்வோடு இல்லை. இதுல 1979 ஒரு இஸ்லாமிய புரட்சி நடந்தது. அந்த இஸ்லாமிய புரட்சி முடிவுதான் ஈரான் ஒரு இஸ்லாமிய குடியரசாக மாறியது. இஸ்லாமிய குடியரசாக மாறியது பக்கத்தில் உள்ள இஸ்ரேல் நாட்டுக்கு பிடிக்கவில்லை. ஐயோ, இஸ்லாமிய குடியரசாக மாற்றிவிட்டதே, மாறிடுச்சே, இனி நமக்கு ஆபத்து ஆபத்து என்று சொல்லிக்கொண்டே புலம்பிக் கொண்டே இருந்தது. அமெரிக்காவை தூண்டிவிட்டுக் கொண்டே இருந்தது. இஸ்லாமிய குடியரசாக மாறிய பின்னர் யுரேனியம் செறிவூட்டி அணு ஆயுதம் தயாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பாலிஸ்டிக் மிசைல்ஸ் உற்பத்தி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்லாமிய நாடுகளில் எண்ணெய் வளங்களை நிறைய ஏற்றுமதி செய்து நிறைய பணம் சேர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இதெல்லாம் இஸ்ரேல் பிடிக்கவில்லை. இந்த மாதிரி போனா உலகத்துல இஸ்ரேலுக்கு மட்டும் ஆபத்து இல்லைங்க, அமெரிக்காவுக்கு ஆபத்து. அமெரிக்காவுடைய வல்லரசனை அடிச்சு போட்டு ஈரான் மேல வந்துவாங்க. அமெரிக்கா இந்த நேரத்தில் ஏதாவது செய்யலைன்னா டிபெண்ட் சொல்கிற மொழியை கிளியர் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களே, கிளியர் செய்து வர வேண்டும். இல்லை என்றால் அமெரிக்காவுக்கு ஆபத்து தான் என்று சொல்கிறார்கள். இதனால் தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் எவ்வளவோ தொலை இருந்தாலும் கூட அமெரிக்கா இதில் ஈடுபட வேண்டும் என்கின்ற நிலையை ஏற்படுத்தியது இஸ்ரேல். அதனால் சொல்லி பார்த்தார்கள், நீ யுரேனியத்தை செய்துவிட்டாரே, யுரேனியத்திலே எடுத்து வெளிநாட்டு கொண்டு வந்து விடு. அணு ஆயுதம் தயாரிப்பதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நீ அணு ஆயுதத்தை எல்லாம் தயாரிக்க கூடாது, பேலிஸ்டிக் மிசைல் தயாரிக்க கூடாது. எண்ணெய் வளத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்து விடு, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நாம் நட்புணர்வாக இருப்போம், ஒப்பந்தத்தை போடு, ஒப்பந்தத்துக்கு வாய்ப்பு சொன்னார்கள். ஆனால் ஈரான் படிந்த மாதிரி இல்லை, படிந்தது போல இல்லை. எல்லா வளைகுடா நாடுகள், எல்லா நாடுகளும் அமெரிக்காவோட நட்புணர்வு இருக்க போது நீ மட்டும் ஏன் தனியாக இருக்கிறாய்? வா, எங்களோடு நட்புணர்வு போடு, நட்புணர்வு ஒப்பந்தத்தை போடு, ஒப்பந்தத்தை போடு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இஸ்லாமிய குடியரசு ஆன பிறகு அவர்கள் அமெரிக்காவோடு ஒத்து போகிறது. அமெரிக்கா இஸ் எ பிக் சைத்தான் என்று வர்ணிக்கின்ற அளவுக்கு அமெரிக்காவின் மீது வெறுப்போடு இருக்கிறார்கள். இந்த நிலையை காலம் போர் என்ன ஆயிற்று? பிப்ரவரி 28 இவர்கள் ஈரானை தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அணு ஆயுத இடங்கள் எல்லாம் தாக்க ஆரம்பித்தார்கள். பாலிஸ்டிக் மிசைல் உற்பத்தி நிலையங்கள், சேமிப்பு கிடங்குகள் அத்தனையும் தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஈரானுடைய எண்ணெய் கிணறுகளை தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஈரானுடைய கப்பல்களை எல்லாம் தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். தாக்க ஆரம்பிக்க அங்கு ஈரானில் அமெரிக்க தாக்குதலால் வெடிக்கப்பட்ட வெடிப்புகள் தம்புக்கு உச்சாரத்தை கொடுத்தன. ஆகா, நான் ஈரானை அழித்து விட்டேன், துவம்சம் செய்து விட்டேன், ஈரானின் கதி அவ்வளவுதான் என்றெல்லாம் கொக்கரித்தார், கொண்டாடி மகிழ்ந்தார். ஆனால் என்ன, இது ஈரான் என்ன செய்தது? அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களை எல்லாம் அடிக்க ஆரம்பித்தது. வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் நிறைய இருக்கின்றன. முதலீடு செய்திருக்கக்கூடிய துறைமுகங்கள் நிறைய இருக்கின்றன. ஈரான் அடிக்க ஆரம்பித்தது, ஆள ஆரம்பித்து விட்டார். இது போகிற போக்கில் நான் விடமாட்டேன் என்ற அமெரிக்கா. ஆனால் ஈரான், நான் அடிபணிய மாட்டேன், கடைசி வரையில் பொருளுமே தவிர அமெரிக்காவை ஒருபோதும் ஈரான் அடிபணியாது. ஈரானியர்கள் அப்படி கோழைகள் அல்ல என்ற அளவுக்கு வாழ்வா சாவா என்ற நிலையில் போராட்டம் அடித்தது. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா என்ன செய்தது தெரியுமா? எப்பொழுதெல்லாம் ஆயுதம் தீர்ந்து விட்டதோ அப்பொழுது ஒப்பந்தத்துக்கு வர சொல்லும். பலம் விருந்தியவுடன் மீண்டும் அமெரிக்கா அடிக்க ஆரம்பிக்கும். அமெரிக்கா அடிக்க ஆரம்பித்தால் ஈரானும் அடிக்க ஆரம்பிக்கும். அமெரிக்கா நேரடியாக ஈரானை தாக்கினாலும் கூட ஈரான் நேரடியாக அமெரிக்காவை தாக்கவில்லை. ஆனாலும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்கனுடைய ராணுவ தளங்களை எல்லாம் அடிக்கின்றார்கள், கப்பல்களை எல்லாம் அடிக்கிறார்கள், போர்க்கப்பல்களை எல்லாம் அடிக்கிறார்கள். கடைசியில் என்னாய்விட்டு, நீ எங்களோடு சண்டைக்கு வருகிறாயா? ஒரு 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் போட்டார்கள். 60 நாள் ஒப்பந்தத்தை போட்டால் 30 நாள் கூட முடியவில்லை. பழையபடிக்கு அமெரிக்கா ஈரானோடு போர் கொடுக்க ஆரம்பித்து ஈரானை அழித்தே தீருவேன். அமெரிக்கா எவ்வளவு பெரிய நாடு, ஒரு வல்லரசு நாடு, வல்லரசோடு நீ மோதுகிறாயா? விடவே மாட்டேன், ஒழித்தே தீருவேன், அழித்தே தீருவேன் என்று கூக்குரலிட்டு கொந்தளித்து கொண்டாடி குறித்து ட்ரம்ப் அவர்கள் செய்தார்கள். ஆனால் ஈரான் அசந்தபாடு இல்லை. அடிக்கு அடி, உதைக்கு உதை, குண்டுக்கு குண்டு என்று சொல்லி
அமெரிக்க தளங்களை எல்லாம் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை எல்லாம் அடிக்க ஆரம்பித்து விட்டன. கடைசியில் எங்கே வந்து நின்றது? ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட் நீரிணைக்கு வந்து நின்றது. ஹார்மோஸ் நீரிணை என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. நான் உங்கள் வருகின்ற வணிக கப்பல்களையும் வியாபார கப்பல்களையும் எரிவாயு கப்பல்களையும் நான் காப்பாற்றி கரை சேர்க்கிறேன். எனக்கு 20% சென்டேஜ் கொடுங்கள் என்று அமெரிக்கா ஏற்க ஆரம்பித்து விட்டது. ஈரானுக்கு கோபம் வந்து விட்டது. என்னடா ஹார்மோஸ் எங்களுடைய பிரதேசத்தில் நீ எங்கிருந்தோ இருக்கிறாய், மேற்கத்திய நாடு, எங்களுடைய பிரதேசத்தில் உள்ள ஹார்மோஸ் நீ கட்டுப்பாட்டில் எப்படி வைத்திருக்க முடியும்? படமாட்டோம், உயிரை கொடுத்தோம், ஹார்மோஸ் நீரிணையை காப்போம் என்று சொல்லி ஹார்மோஸ் நீரை காக்கிறார்கள், காக்குவதற்கு போராடுகிறார்கள். இப்பொழுது ஹார்மோஸ் ஈரானுடைய கையில் இருக்கிறது. ஆனாலும் அது அமெரிக்காவுக்கு இது உடன்பாடு இல்லை. நான் தான் ஈரானை பிடித்து வைத்திருக்கிறேன், ஹார்மோஸ் நீரிணை என்னிடத்தில் தான் இருக்கிறது, நான் தான் கட்டுப்படுத்துகிறேன் என்று அமெரிக்கா சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கடைசி என்ன ஆகிவிட்டது? அமெரிக்காவுக்கு எல்லா நாடுகளும் சேர்ந்து ஹார்மோஸை காப்பாற்ற வேண்டும், ஹார்மோஸ் நீரினை காப்பாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தல் கொடுக்கிறது. வளைகுடா நாடுகளை எல்லாம் அழைக்கிறது, போராடுங்கள் என்று சொல்கிறது. ஆனால் யாரும் போராட முன்வரவில்லை. நேட்டோ நாடுகளை அழைக்கிறார். நேட்டோ நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒப்பந்தம் இருக்கிறது. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்கின்றபடி அமெரிக்கா யாருடன் எல்லாம் போராடுகிறதோ அந்த போராட்டத்திற்கு அமெரிக்காவுக்கு சாதகமாக இந்த நேட்டோ நாடுகள் படையெடுத்து அந்த எதிரி நாட்டை அழிக்க வேண்டும், எதிர் நாட்டுக்கு எதிராக போராட வேண்டும், அழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒப்பந்தத்தின் சாராம்சம். இப்பொழுது அதன் அடிப்படையில் வாருங்கள், நேட்டோ நாடுகளை வாருங்கள், ஈரானை அழிப்போம், ஈரானுக்கு எதிராக போர் தொடுப்போம் என்றெல்லாம் அறைகோல் விடுகிறார். ஆனால் எந்த நாடும் வரவில்லை. என்ன காரணம்? நேட்டோ நாடுகள் என்கிறது, நேட்டோ நாடுகள் அறைகோல் விடுகிற நீ போருக்கு முன்னால் எங்களை கலந்து பேசியிருக்க வேண்டும், ஏன் கலந்து பேசவில்லை? நீங்கள் எங்களை கலந்து பேசாமல் நீரே போரை ஆரம்பித்திருக்கிறாய். ஆகவே இது நீ நடத்துகின்ற போர், எங்களை சம்பந்தப்படுத்தாதே என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் யுனைடெட் கிங்டம் மட்டும், பிரிட்டன் மட்டும் என்ன சொல்லிவிட்டது? நாங்கள் போரில் நேரடியாக கலந்து கொள்ள மாட்டோம், எங்களுடைய மிலிட்டரி பேஸ் ராணுவ தளங்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அமெரிக்காவுக்கு அனுமதி கொடுத்தார்கள். உடனே ஈரான் என்ன செய்துவிட்டது? நீங்கள் அமெரிக்க தளத்தை, பிரிட்டன் தளத்தை எங்களுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு அமெரிக்காவுக்கு அனுமதித்தால் நாங்கள் என்ன நினைக்க நேரிடும் தெரியுமா? நீங்களும் இந்த போரில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்றுதான் நினைக்க வேண்டும். என்று நாங்கள் முடிவெடுத்து வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னவுடன் அந்த பிரிட்டனும் போரில் இருந்து விலகிக் கொண்டது. சரி, அமெரிக்காவில் இதற்கு ஆதரவு இருக்கிறதா என்றால் அமெரிக்காவிலும் ஆதரவு இல்லை. இந்த போரை அமெரிக்கா நடத்தியதாக தெரியவில்லை, அமெரிக்கா நடத்தியதாகவும் தெரியவில்லை. ஆனால் இந்த போரை தனியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு எதிராக போரை நடத்தி கொண்டிருப்பதாகத்தான் தகவலில் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவிடம் ஆயுதம் குறைந்துவிட்டது, ஆயுதம் வேண்டும், வாங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ராணுவ செலவை காங்கிரசுக்கு அனுப்புகிறார்கள். காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. இனிமேல் ஒரு பைசா கூட உங்களுக்கு தரமாட்டோம், நீங்கள் நடத்துகின்ற போர் நாங்கள் பொறுப்பல்ல என்று அமெரிக்க காங்கிரசும் ஒதுங்கிக் கொண்டது. இப்பொழுது தனியாக தவிக்கிறார். ஏன் ஈரானை தொற்றோம் என்று வருந்துகிறார். எப்படியோ பல நாடுகளை அழைக்கிறார், யாரும் ஒரு உதவிக்கு வரவில்லை. ஆகவே யார் வெல்லுவார் என்று பார்ப்போம். ஈரான் கை வாங்கிக் கொண்டிருக்கிறது, இன்றைக்கு வரையில் ஈரான் கை வாங்கிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா கையை பிசைந்து கொண்டிருக்கிறது.